Airtel எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இன்டர்நெட் நாட் ஒர்க்கிங் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ இது நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே இருப்பாங்க. ஒரு சில சமயத்தில் நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கி வச்சிருப்போம், அது ஒர்க் ஆகாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது, எப்படி அதை சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுனால மேக்ஸிமம் உங்களுக்கு ஏர்டெல் ப்ராட்பேண்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனும் காமிச்சிடுறேன். எனக்கு எப்பப்போலாம் இன்டர்நெட் ஒர்க் ஆகலையோ அப்பப்போலாம் இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரில் இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். சர்வீஸ் அப்டேட் டியூ டு ஏ டெக்னிக்கல் இஷ்யூ யூ மே எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ட்ரப்ஷன் ஆன் யுவர் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் சர்வீசஸ் எக்ஸப்டட் டைம் வந்து நீங்கள் எப்போ திரும்ப உங்களால் யூஸ் பண்ண முடியும்னா 17 டிசம்பரில் 10:28 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நேற்றுக்குமே அந்த ப்ராப்ளம் வந்தது. நேற்று கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பாருங்க 25 டிசம்பர் எனக்கு நேற்றுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லேயே 2 ஹவர்ஸ்னு கூட மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் கூட சால்வ் ஆகிடுது. இல்லை 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒரு சில டைம் வந்து ரொம்ப லேட்டாக எனக்கு எப்போனா அந்த புயல் வந்தப்போ வந்து ரொம்ப லேட் ஆச்சு. ஒரு நாள் கூட டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் மற்ற ப்ராட்பேண்டில் எப்படின்னு தெரியல. இந்த ப்ராட்பேண்டில் எனக்கு இன்ஃபர்மேஷன் அந்த மெசேஜ் வந்து வருது. உங்களுக்குமே சொல்கிறேன், மெசேஜ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மெசேஜ்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது செக் பண்ண வேண்டியது வீட்டில் உங்கள் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுட்டர் நல்லா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லா லைட்டும் க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? இந்த பவர் லைட்டும் சரி, பிஓஎன்னும் சரி, வேன், அதுக்கப்புறம் ஒய்ஃபை, இந்த 5G 2.4G அது எல்லாமே. இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் எல்ஓஎஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்ஓஎஸ்ன்னு இருக்குது. இப்போ அது பிளிங்க் ஆகலை. உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா எல்ஓஎஸ்ன்றது ரெட் கலர் பிளிங்க் ஆகும். இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மெசேஜ், நெக்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்கள் ரவுட்டர். நம்மளுக்கு மெசேஜில் பார்த்தீங்கன்னா டைமும் கொடுத்துருவாங்க, இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. 25 எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நிறைய மெசேஜும் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த டைமுக்குள்ளேயே மேக்ஸிமம் சரியாகிடும். ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் தான் அடுத்தடுத்த டைம் இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்குது. கஸ்டமர் கேர் நம்பரை நோட் பண்ணி நீங்கள் வச்சுங்க. 044444121. ஓகேங்களா? இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, தமிழ் லாங்குவேஜ்லையும் சப்போர்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிங்க. 1 ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து போகின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். இந்த மெசேஜ் வருதில்ல, அதேமாதிரி அந்த ரெக்கார்டிங் வாய்ஸ்லையுமே வந்துடும். உங்கள் ஏரியாவில் வந்து தொழில்நுட்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ண லாங்குவேஜை ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்து தான் உங்களுக்கு இதை தான் சொல்லணும். உங்கள் ஏரியாவில் வந்து தொழில்நுட்ப பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு சரியாகிடும்னு சொல்லிட்டு உங்கள் மெசேஜில் என்ன டைமிங் வந்திருக்கோ அதே டைமிங் அதில் சொல்லும். இந்த ரெண்டு மெத்தட் மூலிமாவே நீங்கள் மேக்ஸிமம் எப்போ சரியாகும், எந்த டைமில் நம்மளுக்கு இன்டர்நெட் வரும் அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இல்லை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சர்வீஸ் இன்ஜினியர் நம்பர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் கால் பண்ணி கேட்கலாம், இது மாதிரி எந்த டைமிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவே உங்களுக்கு போதுமானது. சர்வீஸ் இன்ஜினியருக்கு நீங்கள் கால் பண்ண அவசியம் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்று உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடுது, அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, ரெட் லைட் தான் வருது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அங்கே அவங்க கால் பண்ணி கேட்டாலும் இல்லை ரொம்ப நேரம் ரெக்கார்டிங் வாய்ஸ் கேட்கும், அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ண லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், உங்கள் ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இல்லை, அது மூலியமாக நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போய்ட்டு உங்கள் ஃபைபரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் சேட் அண்ட் ரிசால்வ்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதுலேயும் வந்துடும். அதுலேயுமே உங்களுக்கு சொல்லுவாங்க இதுமாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒயர் கட்டாக இருக்கும், இல்லை வேறு ஏரியாவில் ஒயர் கட்டாக இருக்கும், இல்லை மெயின் ஒயர் வந்து கட்டாக இருக்கும். அப்படின்ற சமயத்தில் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் இல்லை, உங்கள் வீட்டில் தான் ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் ஆகுது, உங்கள் வீட்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 மெத்தட் மூலியமாகவே, ஒன்று கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் சரி, இல்லை ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் இது மாதிரி ஷேர் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, இப்படி கால் பண்ணி மூலிமா உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இல்லை சர்வீஸ் இன்ஜினியர் நம்பரே உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் கால் பண்ணியும் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த மெத்தட் மூலிமாவே உங்கள் ப்ராப்ளத்தை வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாம். அது உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை வெளி இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி. இது என்னென்னா என்ன ப்ராப்ளம் இல்லை எப்போ சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் முக்கியமான பிரச்சனை. ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு, அது எப்போ சரியாகுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மெசேஜை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு ரவுட்டரை செக் பண்ணுங்கள், ரவுட்டரில் என்ன லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு. மூணாவதாக நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணலாம். சர்வீஸ் டெக்னீஷியன் நம்பர் இருக்குது அப்படின்ற விஷயத்தில் வேணால் நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் இதுவே போதுமானது, அவர் கால் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எங்கே ப்ராப்ளம், என்ன இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே தான் ப்ராப்ளம், உங்கள் வீட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்கள் ரவுட்டரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வர ஒயர் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களே சரி பண்ணுவாங்க. இல்லை பர்டிகுலராக உங்கள் வீட்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ். ஏன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு வராது, கஸ்டமர் கேரில் கால் பண்ணாலும் எல்லாம் கிளியராக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த மெசேஜும் வரல, இந்த கஸ்டமர்
கார்டில் கால் பண்ணாலும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ரவுட்டர்லேயும் ரெட் லைட் எரியல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். இது வந்து சர்வீஸ் சார்ஜ்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் சேர்த்து தான் அந்த மந்த்லி அமௌண்ட் வந்து கட்டுறீங்க. அதனால் சர்வீஸ் சார்ஜ் வந்து எதுவுமே கிடையாது. அது ரவுட்டர் ப்ராப்ளம் ஆனாலும் சரி, இல்லை மற்ற எதனா ஒயர் கட் ஆகி அப்படி இருந்தாலும் சரி. மேக்ஸிமம் இருந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதனா டவுட் இருக்குன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காகவே இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணேன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.